கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய வேத ஆராய்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். 2025 மார்ச் மாதத்தினுடைய முதல் வாரத்திலிருந்து ஒரு முக்கியமான அத்தியாயத்தை நம்ம துவங்கவிருக்கிறோம். கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கொரிந்தியர் புத்தகத்தை நேரம் எடுத்து படித்தோம். ஸோ ஃப்ரம் டுடே எல்லோரும் வாசிக்கணும்னு விரும்பக்கூடிய புத்தகம் அது. ஆனால் எப்படி வாசிக்கிறதுன்னு தெரியறதில்ல. அந்த புத்தகத்தை வாசிக்கணும்னா கொஞ்சம் பயம் வருது, புரிய மாட்டுக்கு. ஒரு சில நேரத்தில் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு எல்லாத்தையும் படிப்போம், அதை மட்டும் என்ன பண்ண மாட்டோம், படிக்க மாட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ த புக் ஆஃப் ரெவலேஷன், அப்போகாலிப்சிஸ், கிரேக்க மொழியில அப்போகாலிப்சிஸ்னு சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம், இந்த புத்தகத்தை தான் நம்ம இந்த வருஷத்துல இருந்து நம்ம துவங்கி படிக்க போறோம். ஒரு சுமார் 2 வருஷமாவது நமக்கு தேவை இந்த புத்தகத்தை கொஞ்சம் இன்ச் பை இன்ச்சா நம்ம நேரம் எடுத்து படிக்கிறதுக்கு. பொதுவாகவே ஒவ்வொரு வேதாகமத்தில் இருக்கிற புத்தகங்களும் ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 66 புத்தகங்கள் இருக்கு வேதாகமத்தில். நமக்கு பழைய ஏற்பாடு 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாடு 27 புத்தகங்கள். அதுல முதல் 4 புத்தகங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு என்ன செய்யும், 4 புத்தகங்கள் சொல்லும். அப்போஸ்தல நடபடிகள் திருச்சபையினுடைய துவக்கம், அதனுடைய ஆரம்ப கால வரலாறை நமக்கு சொல்லும். நிருபங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையாக ஏற்படுத்தின சபை, அதனுடைய இறையில் கோட்பாடுகளை நாம் புரிந்து கொள்ளுவர் அளவுக்கு நம்முடைய செயல்பாட்டுகளே நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்காக எல்லா நிருப பகுதிகளும் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம், இந்த புத்தகம் தீர்க்க தரிசன புத்தகம் என்று சொல்லுகிறோம். இந்த ரெவலேஷன் அப்படின்னு சொல்றது தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதினவர் யாரு, கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவருக்கு அன்பா இருந்த சீஷன் யோவான் எழுதின நற்செய்தி நூல், சுவிசேஷ புத்தகத்தை அவர் தான் எழுதினாரு. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். ஸோ 4 புத்தகமாச்சு. 5வது புத்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த புத்தகம் அவர் எழுதும்பொழுது பத்மு தீவில் இருந்தார் என்று அவரே குறிப்பிடுகிறார். அவர் நாடு கடத்தப்பட்டிருந்தார். இப்பொழுது இருக்கக்கூடிய துருக்கி என்ற நாடு இருக்கிறது. இந்த நாட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தீவு பத்மு தீவு இன்றளவும் இருக்கிறது. நாடு கடத்தப்பட்டார் என்று சொல்லும் பொழுது எல்லா அப்போஸ்தலர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஆனால் வயது சென்றவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழ்ந்த அவர் நாடு கடத்தப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். சிறை என்று சொல்லுகிற பொழுது ஒரு தீவிலே விடப்பட்டிருந்தார். அந்த தீவு பத்மு தீவில் இருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு மிக முக்கியமான வெளிப்பாடு என்று சொல்லும் பொழுது டு அன்வெயில், ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அப்போகாலிப்சிஸ் அப்படின்னாவே என்ன அர்த்தம், வெளிப்படுத்துதல் என்று அர்த்தம். வெளிப்படுத்துதல் என்று சொன்னால் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்துவது. ஸோ இந்த புத்தகம்
என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது? இந்த புத்தகத்தை பார்த்து நாம் ஏன் பயப்படுகிறோம்? நாம் ஏன் குழம்பி விடுகிறோம்? அநேக காரியங்கள் குறியீடாகவும் அநேக காரியங்கள் ஓமானங்களாகவும் இருக்கிறது. அநேக விஷயங்கள் குறியீடாய் இருப்பதனாலே அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதில் அநேகருக்கு குழப்பம் உண்டு. குறியீடு என்று சொல்லும்போது சயின்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த குறியீடை நாம் எப்படி விளக்கப்படுத்துகிறோம் என்பதிலே நம்முடைய புரிதல்கள் மாறுபடுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் அநேகர் என்ன செய்யறாங்க? வேதாகமத்தை முழுமையான கண்ணோட்டத்தில் பார்க்காமல் இந்த புத்தகத்தை மாத்திரம் வித்தியாசமாய் பார்க்கிறவர்கள் உண்டு. மற்ற புத்தகங்கள் எல்லாம் ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்றாகவும் இவை எல்லாம் வேறு ஒன்றாகவும் எடுத்துக்கொள்வதுதான் இருக்கிறது. உதாரணத்துக்கு அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு நபரை குறித்து நாம் சொல்லும் பொழுது வேதாகமம் யாரை அந்தி கிறிஸ்து என்று சொன்னது என்று சொல்வதற்கு வாசிக்கிற ஒவ்வொருவரை அந்தி கிறிஸ்துவாக என்ன பண்ணுவாங்க? அடையாளப்படுத்திடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா கவர்மெண்ட்ல யார் அதிபரா வரப்போறாங்களோ, அமெரிக்க ஜனாதிபதியா வரப்போறாங்களோ அவங்க தான் அந்தி கிறிஸ்தா வருவாங்க. வேதாகமத்தை படிச்சு அதுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது நாம யூகித்த காரியங்களை என்ன செய்து விடுகிறோம்? நம்முடைய விளக்கங்களாக வைத்து காரியங்களை தவறாக சிந்திக்கிற ஒரு பழக்கம் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்றால் என்ன நாம் கொஞ்சம் நிதானமா கவனமா கேட்க போறோம். நான் என்ன செய்ய போறதில்லை, உங்களுக்கு கதைலாம் சொல்ல போறதில்லை. கதை சொல்றதுக்கோ உங்களுக்கு ஒருவேளை நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா அப்படி இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சாதான் இந்த புத்தகம் நமக்கு விளங்கும். அதனால நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இதை படித்துக் கொள்வதற்கு அநேகர் விளக்கம் கொடுத்து அநேக விதமான விளக்கங்கள் கொடுத்து ஒவ்வொருவரும் தங்கள் விருப்பங்களுக்கு இதற்கு விளக்கம் கொடுத்திருப்பதனால தவறான சத்தியங்களை மட்டுமே இதற்குள்ளாக எடுத்துக்கொள்ளுகிறார். நாம் என்ன செய்ய போறோம்? கர்த்தருடைய சமூகத்துல அவர் நமக்கு போதிப்பதற்கு நாம் விட்டு கொடுக்க போகிறோம். நாம் நம்முடைய விளக்கங்களை கொடுக்க முயற்சி செய்யக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆனா ஆங்கிலத்துல த ரெவலேஷன் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், தமிழ்ல திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்துதலா? பிதாவாகிய தேவன் இதை வெளிப்படுத்தினாரா? யோவான் இதை நமக்கு வெளிப்படுத்தினாரா? சபைகள் நமக்கு வெளிப்படுத்தினார்களா? அல்லது ஊழியக்காரர்கள் இதை வெளிப்படுத்தினார்களா? கொஞ்சம் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்குல்ல. யார் இதை வெளிப்படுத்துவது? கர்த்தரிடத்துல கேட்கலாம். கர்த்தர் நம்ம கிட்ட பேசுவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்திருக்கிற இந்த அற்புதமான மாலை பொழுதுக்காக கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, வேதாகமத்தை எங்களுக்காக நீர் பரிசளித்திருக்கிறீர். நாங்கள் உம்மை பற்றி அறிய வேண்டியது, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிய வேண்டியதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு பரிசளித்திருக்கிற இந்த உன்னதமான பெட்டகத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கண்களை திறந்து காண, எங்கள் இருதய
இதற்கு திறவுண்டு உடைய வார்த்தைகளை கவனமாய் பெற்றுக்கொண்டு நாங்கள் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட நிச்சயத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட தெளிவை உடையவர்களாய் இருக்க வேண்டும், நாங்கள் எவ்வளவு சந்தோஷத்தோடு எவ்வளவு நம்பிக்கையோடு நாங்கள் வாழ வேண்டும், அதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த புத்தகத்தை எங்களுக்கு திறந்து தாங்க. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகத்துவத்தை நாங்கள் பார்க்க கிருபை தாங்க. உம்முடைய மகிமையான வார்த்தைகளை நாங்கள் அள்ளி பருகத்தக்கதாக தாழ்மையுள்ள இருதயத்தோடு கவனத்தோடு இதை அணுக எங்களுக்கு உதவி செய்ய நம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யும். மீட்பர் பாதம் அணிந்த நன்றியோடு எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்க ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க, குழப்பத்தில் இருக்கிறீங்க, பயத்தில் இருக்கிறீங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் சூழ்நிலை உலகத்தை சுற்றி பார்க்கிறப்போ பொல்லாதவர்களும் மோசம் போக்குகிறவர்களும் கேடு உண்டாக்குகிறவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் ஏமாற்றப்படும் பொழுது, நீங்க மனம் உடைந்து இருக்கும் பொழுது, மேக்சிமம் யூ வில் சூஸ் அ புக் ஆஃப் சாம்ஸ். சங்கீதத்தை தான் போய் என்ன பண்ணும், எடுத்து படிக்கும். நம்பிக்கை வர்றதுக்கு, தெளிவு வர்றதுக்கு, உறுதி வர்றதுக்கு. ஆனா நீங்க படிக்க வேண்டிய புத்தகம் எது தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம். எங்க பாஸ்டர் புரிய படிச்சா? அது எதுவுமே புரியலன்னு தானே நாங்க படிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் மிக தெளிவான ஒரு கருப்பொருளோடு எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நமக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் சுவிசேஷ புத்தகத்தை எழுதும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதல், அதை மையப்படுத்தி எழுதினார். நிருப பகுதி வரும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் வாழ்க்கையில கண்டதையும் கேட்டதையும் தொட்டதையும் அனுபவித்ததையும் மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களும் வந்து ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி என்ன பண்ணாரு, அதான் எழுதினார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் மிக அற்புதமான ஒரு கருப்பொருளை கொண்டிருக்கிறது. என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1-3 வசனங்களை கவனமாய் கேட்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் வாசிக்கிறேன். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதிலே எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபித்திருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதிலே எழுதியிருக்கிறவர்களை எல்லாரும் பாக்கியவான்கள். யாராரு? வாசிக்கிறவங்க பாக்கியவான், கேட்கிறவங்க பாக்கியவான், கை கொள்ளுகிறவங்க பாக்கியவான். சரி, வாசிக்கிறோம், கேட்கிறோம், கை கொள்றோம், இது 3 பேரா ஒரே ஆளா? நீங்க எத்தனை முறை வாசித்திருக்கிறீங்க? எத்தனை முறை கேட்டிருக்கிறீங்க? எத்தனை முறை கை கொண்டிருக்கிறீங்க? இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை வாசிப்பது என்பது
கவனமாய் வாசிக்க வேண்டும். நான் 5 காரியங்களை உங்களுக்கு ஆலோசனையை கொடுக்கிறேன். எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், எப்படி கை கொள்ள வேண்டும். இதை எழுதினது யோவான் நமக்கு நல்லா தெரியும். யார் இதை வெளிப்படுத்தினது? பிதாவாகிய தேவன். அவர் யாருக்கு அதை வெளிப்படுத்தினார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவானவர் யோவானுக்கு ஒப்பு கொடுத்தார். யார் மூலமாக? தூதன் மூலமாக. தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இதை காண்பிக்கும் பொருட்டு பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூதர் மூலமாக யோவானுக்கு கொடுத்து அதை ஊழியக்காரர்களிடத்தில் ஒப்புவித்து இன்றைக்கு வாசிக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது ஒரே ஆளோட வேலை இல்லை. தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்து அவர் தூதர் மூலமாக யோவானுக்கு வெளிப்படுத்தி யோவான் ஊழியக்காரர்களுக்கு அதை காண்பிக்கும் பொருட்டு இந்த ஊழியக்காரர்கள் எல்லோரும் இதை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கொடுத்த விசேஷமான ஒரு புத்தகம். நீங்க பயப்படுறீங்களா? இந்த புஸ்தகத்தை பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க. குழப்பமா இருக்குதா? அநேக விஷயங்கள் மேலாக பார்த்தால் புரியாது, மேலோட்டமான எண்ணங்களோடு பார்த்தால் புரியாது, நூதனமாய் பார்த்தால் தப்பா போயிடும். எல்லா புத்தகத்தையும் எப்படி படித்தோமோ அப்படித்தான் இந்த புத்தகத்தையும் படிக்க போகிறோம். இதை தேவன் இயேசு கிறிஸ்துவில் ஒப்புவித்து அவர் நமக்கு மிக தெளிவாய் அவரை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிற பாடம் இது. ஸோ ஆகையினால இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது மற்ற புத்தகத்தை படிக்கிறதுக்கும் இந்த புத்தகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதனால நாம் வினோதமாக இந்த புத்தகத்தை படிக்கக்கூடாது. எப்படி படிக்கக்கூடாது? மிக முக்கியமான 5 காரியங்கள் நான் சொல்லுகிறேன். ஒன்று, செய்தித்தாளை படிக்கிறதை போல இதை படிக்கக்கூடாது. செய்தித்தாளை படிக்கிறதுனா என்ன? செய்தித்தாள் இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தி நாளைக்கு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. நம்ம தானே, நாளைக்கு செய்தி என்ன பண்ணிடும்? மாறிடும். நேற்றைய செய்தி இன்னைக்கு இல்லை. இன்றைக்கு செய்தி அதிலே கொஞ்சம் வித்தியாசப்படும். நேற்று ஒரு சம்பவம், நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு அதை மறுத்து என்ன பண்ணிருப்பாங்க? மறுத்து வெளியிட்டிருப்பாங்க செய்தி, நேற்று தப்பா சொல்லிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வேத புத்தகத்தை என்ன பண்ணக்கூடாது? நேற்று ஒரு விளக்கம், இன்னைக்கு ஒரு விளக்கம். நேற்று சொன்னது தப்பு, இன்னைக்கு சொல்றது சரி. அப்புறம் இன்னைக்கு சொன்னதை நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது? இப்ப சொல்ல போனா அந்தி கிறிஸ்துன்னு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பைபிளை படிச்சவங்க சொன்னாங்க, அந்த நீரோ மன்னன் தாங்க அந்த அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்தி கிறிஸ்து யாரு? கொஞ்சம் பேர் சொன்னாங்க ஹிட்லர் தாங்க அந்த அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு இப்ப சொல்றாங்க ட்ரம்ப் தாங்க அந்த அந்தி கிறிஸ்துன்றாங்க. நம்ம இந்தியாவிலும் சொன்னாங்க, ஐயோ இப்போ இருக்கிற ஆட்சியாளர் தாங்க அந்த அந்தி கிறிஸ்து. என்ன பண்ணக்கூடாது? செய்தித்தாள் மாதிரி ஒரு விஷயத்த என்ன பண்ணக்கூடாது? நேற்று ஒரு செய்தி, இன்னைக்கு ஒரு செய்தி, அப்படி கிடையாது. அப்படி படிக்கவே கூடாது பைபிள். ஸோ தயவு செய்து இந்த வார்த்தைக்கான அர்த்தம், நேற்று ஒரு அர்த்தம், இன்னைக்கு ஒரு அர்த்தம். நேற்று இந்த குறியீட்டுக்கு பொருள் வேற, இந்த குறியீட்டுக்கு பொருள் இன்னைக்கு வேற, அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. ஸோ தயவு செய்து வேதாகமத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பிதாவாகிய தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் ஒரு கருத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கருத்தை இன்றைக்கு மாற்றி கொள்ளக்கூடியவரா? மாற்ற மாட்டார். என்றைக்காவது அவருடைய கருத்தை, நிலைப்பாட்டை மாற்றிக்குவாரா? இப்ப யார் இதை எழுதினது? யோவான் எப்ப எழுதினாரு? சுமார் 2000 வருஷம், கிபி
ஒருவேளை 70 to 90 75 to 90 இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம். சரி, இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்துக்கும் இப்பொழுதும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா சுமார் 2000 வருஷம். இந்த 2000 வருஷத்துல யோவான்ட்ட சொன்ன வார்த்தை அதனுடைய அர்த்தமும் இன்னைக்கு எங்கிட்ட சொல்ற அர்த்தமும் வேற வேறன்னு சொன்னா, அப்ப தேவன் ஒருத்தர் எப்படிப்பட்டவரு? மாறுறவருங்கிறத நான் என்ன பண்றேன்? நானா அவருக்கு ஒரு துர்சாட்சி கொடுக்க விரும்புறேன். அப்படி கிடையாது. சோ இந்த பைபிள் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல என்றைக்கும் வெளிப்படுத்துதல் என்பது மாறாது. ஒரு புதிய வெளிப்பாட்டை நான் கொண்டு வருகிறேன் எந்த ஊழியக்காரனாவது சொன்னாங்கன்னா அவங்க கள்ள ஊழியர்னு நீங்க முத்திரை குத்திடலாம். ஏன்னா ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டாச்சு, நமக்குத்தான் தெரியாது. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னாங்கல்ல, நம்ம தானே? அவர் கண்டுபிடிச்ச அன்னைக்கு தான் அமெரிக்கா உருவாச்சா? அமெரிக்கா ஏற்கனவே இருக்குது, ஒரு கண்டம் இருக்கிறது. அவங்க கண்டுபிடிச்சதுனால அன்னைக்கு உருவாகல, அவங்களுக்கு அன்னைக்குத்தான் தெரிய வந்துச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதானே? எனக்கு இன்னைக்குதான் தெரிய வந்திருக்கிறது. நான் புதுசா ஒரு அர்த்தத்தை என்ன பண்ணல, இது கண்டுபிடிக்கல. ஏற்கனவே இருக்கிற அர்த்தத்தை தான் நான் சொல்லணும். அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன். தீமோத்தேயுக்கு அவர் சொன்னாரு, என்னிடத்தில் கேட்டவை நீ ஏற்றுக்கொண்டவை, நீ அதை ஏற்றுக்கொள்ளுகிற கொடுக்கிறது, அவங்க அதை அப்போ இந்த கருத்து என்ன செய்யக்கூடாது? எத்தனை தலைமுறை ஆனாலும் மாறக்கூடாது. ஆனா என்ன ஆயிடுச்சு, இப்போ பைபிளை கொஞ்ச நாளா படிச்சுட்டு வந்தாங்க. நீங்கெல்லாம் தப்பா படிச்சிட்டீங்க, நாங்க புதுசா கண்டுபிடிச்சவங்க தான் சர்ச்சை என்ன பண்ணிட்டாங்க, உடைச்சி பல்வேறு விதமான குரூப்பை உருவாக்கி வச்சுட்டாங்க. என்னாச்சு தெரியுங்களா? இப்போ நம்ம ஒரு வசனத்தை நல்ல கவனமாய் சிந்தித்து பார்த்தா, ஒரு வேதாகமத்தை கையில வச்சிருக்கிற நாம் துண்டாடப்பட்டிருக்கிறோம். எதன் அடிப்படையிலன்னு கேட்டா, தீர்க்க தரிசனங்களை நம்புவதின் அடிப்படையில பிரிந்து கிடக்கிறோம். செய்தித்தாளை போல இந்த பைபிளை மாத்த ஆரம்பிச்சிட்டோம். எப்படின்னு கேட்டா, எனக்கு இப்படி புரிஞ்சிருக்குது, நீங்க என்ன இப்படி பைபிளை இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, அது கிடையாது பைபிள், இதுதான் பைபிள்னு சொல்லி புதுசா ஆட்கள் எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசா கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒரு கூட்டம் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வசனங்களை நிரூபிக்க ஆரம்பிச்சாங்க, அதுக்கு வசனங்களை காட்ட ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா ஒரு வார்த்தையின் அடிப்படையில சத்தியங்களை உருவாக்கி அதற்கு ஒரு மிகப்பெரிய கதைகளை கட்டுவித்து மக்களை அதற்கு அடிமையாக்கி மெய்யான தேவனையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றுவதற்கு பதில் போலியான கிறிஸ்துவையும் போலியான ஒரு தேவனையும் வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தினுடைய விளக்க உரைகள் உருவாக்கிவிட்டது. ஆகையினால இந்த வேத வசனத்துக்கான விளக்கம் ஏற்கனவே இருக்கிறது, அதைத்தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய புதுசா என்ன பண்ணக்கூடாது, நாம ஒரு கருத்தை உருவாக்க கூடாதுங்கிறதுல தெளிவாயிருங்க. இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒருவேளை நீங்க படிக்கும் பொழுது பேரழிவுகளை குறித்து நீங்க பாக்குறீங்க, ஒரு சண்டை இருக்குது, ஒரு யுத்தம் வருகிறது, ஒரு மக்கள் அழிவு இருக்கிறது அப்படின்னு நீங்க படிக்கிறீன்னு வச்சுங்களேன், தற்கால நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு இதுதான் அதுன்னு என்ன பண்ணக்கூடாது, உறுதியிட்டு பேசக்கூடாது. சுமார் 1800, 1900, 2000, 2020 ஒரு பேரழிவை நீங்க கேள்விப்படுறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு சுனாமி, இந்தோனேஷியால ஒரு சுனாமி வந்துச்சு. சுனாமி அழிவை வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற ஒரு வசனத்தோட நான் என்ன பண்ணக்கூடாது, இதுதான் அது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 24 பேசும்போது தெளிவா ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் யுத்தங்களுடைய செய்திகளை என்ன பண்ணுவீங்க, கேள்விப்படுவீங்க, ஆனா முடிவு உடனே
அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, எந்த நிகழ்வையும் வைத்து வேதத்தை விளக்கக்கூடாது. இப்ப சொல்ல போனா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு இல்லையா? கொரோனா உடனே என்ன பண்ணக்கூடாது, இது கர்த்தர் கடைசி காலத்துல கொண்டு வந்திருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்துல கூடிய இந்த சம்பவம் தான் கொரோனான்னு என்ன பண்ணக்கூடாது, நான் விளக்கம் கொடுக்க கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு பிரீச்சர் இருக்கிறார், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அப்படியே பிச்சு அப்படியே பேன் பார்த்து பேசக்கூடியவர். அவருக்கு ஒரு நியூஸ் வந்துடக்கூடாது. அமெரிக்காவில், ரஷ்யாவில், உக்ரைன்ல இது எல்லாம் என்ன தெரியுமா, இது கர்த்தருடைய வருகையின் அடையாளம்னு ஒவ்வொரு செய்தியும் அதுல போட்டுருவாங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு விளக்கத்தை எங்க தேடக்கூடாது, பைபிள்ல இருக்கக்கூடிய சம்பவத்தை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா பிதாவாகிய தேவனுடைய பார்வை என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பார்வை என்ன, யோவானுடைய பார்வை என்ன, இதனுடைய ஒரிஜினல் என்ன, இதை இதோட கூட ஒப்பிடலாமான்னு நிதானிக்காம என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. ஒண்ணு செய்தித்தாள் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது. ரெண்டு என்ன பண்ணக்கூடாது, எந்த பேரழிவுகளோட என்ன பண்ணக்கூடாது, இணைச்சு வச்சு சம்பந்தம் இல்லாம என்ன பண்ணக்கூடாது, வரலாற்றை திருச்சி பண்ணக்கூடாது. சரிங்களா? மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒருவேளை தீர்க்க தரிசன வசனங்கள், இந்த வேதாகமத்துல பாத்தீங்கன்னா நிறைய தீர்க்க தரிசனம் இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்துல. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு காரியத்தை பார்த்தும் விசுவாசி பயப்படலாமா? இந்த வேதத்தை படிக்கிற எந்த நபருக்காவது பயம் வரலாமான்னு கேட்டா பயம் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இயேசுவானவர் மூலமாய் எல்லாம் எப்படி நிலைநிறுத்தப்படும், எல்லாம் எப்படி நிறைவேற்றப்படும், எல்லாம் எப்படி சரி செய்யப்படும்ன்றதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்குதே ஒழிய நாம எப்படி அழிஞ்சு போயிடுவோம், நாம எப்படி கெட்டு போயிடுவோம், நாம எப்படி நஷ்டமாயிடுவோம், நாம எப்படி தோல்வி ஆயிடுவோம், நாம எப்படி சாபத்துக்குள்ளாயிடுவோன்றதுக்காக இந்த புஸ்தகம் என்ன பண்ணல, கொடுக்கப்படல. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க ரொம்ப சோர்ந்து போனா, நீங்க ஒருவேளை கவலையா இருந்தா, உங்க பிரச்சனைக்கு முடிவில்லைன்னு சொன்னா நீங்க ஒரு புஸ்தகத்தை வாசிக்கணும். எந்த புஸ்தகத்தை வாசிக்கலாம்? வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த புத்தகத்துல மட்டும்தான் இயேசுவானவர் எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகையில கொண்டு வந்து நிறுத்துவார்னு உறுதிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். எந்த புத்தகம்? அது வெளிப்படுத்தின விசேஷம். சோ ஆகையினால நீங்க என்ன செய்யக்கூடாது, எந்த தீர்க்க தரிசனத்தை குறித்தும், எந்த ஒரு பேரழிவை குறித்தும், எந்த ஆபத்தை குறித்தும் பார்த்து என்ன பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. முதல் விஷயம் என்னது, இந்த புத்தகத்தை படிக்கணும் என்ன பண்ணக்கூடாது, செய்தித்தாள் மாதிரி படிக்க கூடாது. தினமும் சேஞ்ச் ஆகிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அதை படிக்க கூடாது. ரெண்டாவது, எந்த பேரழிவோடும் ஒப்பிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. மூன்றாவது, தீர்க்க தரிசனங்களை குறித்து பயப்படக்கூடாது. ஓகே. நான்காவது மிக முக்கியமான ஒன்று, சின்ன சின்ன குறிப்பை கூட மிஸ் பண்ணக்கூடாது. நீங்க எந்த ஒரு விஷயத்தை படிச்சாலும் ஒரு சிறு குறிப்பை கூட உதாசீனம் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? சொல்ல போனா மத்தேயு புஸ்தகத்துல நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டுறேன். 24வது அதிகாரம். இதுல 29வது வசனத்தை பாருங்க. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இப்போ
நல்லா கவனிச்சு பாருங்க. சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இப்போ இத வாசித்த உடனே ஒரு வார்த்தையில இருக்கக்கூடிய விஷயத்தை கவனிச்சோம்னா இது எப்ப நடக்கும்னு ஒரு இடத்துக்கு நம்மளால வர முடியும். என்ன அப்படின்னா, உபத்திரவ காலம், உபத்திரவம் முடிந்த உடனே. ஆமா தானே? சோ உபத்திரவம் முடிஞ்ச உடனே அது நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த உபத்திரவம் எப்போ எந்த காலத்தை குறிக்குது? நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்ப நான் சொல்ல போனா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி நம்பக்கூடிய கூட்டத்தை ஒரு 4 விதமா பிரிச்சிடலாம். 4 விதமா நம்புறாங்க. நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும், கவனிக்கணும், திரும்ப திரும்ப பார்க்கணும். என்ன அப்படின்னா, முதல் நபர் என்ன சொல்றாங்க, இது நிறைவேறிவிட்ட ஒன்று. ஏற்கனவே எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிடுச்சு. சொல்ல போனா கிபி 70 எல்லாம் நிறைவேறிடுச்சு. யோவான் எழுதின இந்த புத்தகம் எல்லா சம்பவம் என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வந்துட்டாருன்னு நம்புறாங்க. இப்ப வாழ்றதெல்லாம் 1000 வருஷ அரசாட்சியில் நம்ம இருக்கிறோம் நம்புறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த புத்தகத்துல இப்ப இனிமே நிறைவேறக்கூடியது எதுவுமே இல்லை, எல்லாம் முடிந்து விட்டதுன்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அவர்கள் தெளிவா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. யார் தெரியுங்களா அந்தி கிறிஸ்து? நீரோ மன்னன். எருசலேம் அழிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில பிடில் வாசித்து கொண்டிருந்த அவன் தான் இந்த அழிவுக்கு காரணமா இருந்த அவன் தான் அந்த அந்தி கிறிஸ்து. எருசலேம் அழிக்கப்பட்டுடுச்சு. எருசலேம் அழிக்கப்படும் போது வானத்துல இயேசுவானவர் வந்தார்னு நம்புறாங்க. சோ வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்ன எல்லா யுத்தமும் அர்மகதன் யுத்தம் நடந்துருச்சு, கோகுமாகுவார் நடந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. இந்த பைபிள் தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு கிறிஸ்தவங்க. அவங்க வச்சிருக்கிற டாக்டரின் என்னது, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்து விட்டார், எல்லாம் நிறைவேறி முடிந்து விட்டது, இப்போ இது என்ன கிடையாது, இனிமே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாதுன்னு நம்புறாங்க. அது ஒரு கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் உருவகம்தான், அப்படி எதுவுமே சம்பவிக்காதே, எல்லாம் உருவகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அலிகோரிக்கல் குரூப்னு சொல்லுவோம் இவங்களை. இந்த அலிகோரிக்கல் குரூப்பை பத்தி ஒரு ஒரு உதாரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். யார் அவங்க, ஏன் இவங்க இப்படி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகிற ஒரு உதாரணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் தெரியுமா? கல்லர் கையில் அடிபட்டு ஒருத்தன், நம்ம லூக்கால 10வது அதிகாரத்துல வாசிப்போம். சரி, இந்த சம்பவம் நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னா நல்ல சமாரியனுடைய உதாரணம்னு சொல்லுவீங்க. நம்ம தானே? நல்ல சமாரியன் உதாரணத்துல அந்த உதாரணத்தை நீங்க படிக்கிறதுக்கும் இவங்க படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நல்ல சமாரியன் உதாரணத்தை நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஒருத்தன் எருசலேம் இருந்து எரிகோவுக்கு போனா, வழியில கல்லர் அவனை என்ன செஞ்சிட்டாங்க, அவங்ககிட்ட இதெல்லாம் பிடிங்க அவனை அடிச்சு காயப்படுத்தி போட்டாங்க. அப்போ அந்த வழியாக ஒரு ஆசாரியன் ஒருவன் வருகிறான். அவனை பார்த்து விலகி போயிட்டான். அடுத்து லேவியன் ஒருத்தன் வந்தான், அவனும் விலகி போயிட்டான். அடுத்து ஒருத்தன் சமாரியன் ஒருத்தன் வந்தான், அவன் அவனை பார்த்து அவனுடைய காயங்களை கழுவி அவனுக்கு எண்ணெய் வார்த்து அவனை தூக்கி தன்னுடைய கழுதையில போட்டு அவனை கொண்டு போய் சத்திரத்துல சேர்த்து அங்க அவனுக்கு ஒப்படைச்சிட்டு, இவனுக்கு வேற ஏதாவது தேவைன்னா நான் வரும்போது என்ன பண்ணுவேன், உனக்கு 2 காசை கொடுத்துட்டு சொல்லிட்டு போனார், நான் மீண்டும் நான் பார்ப்பேன். எனக்கு பிறன் யாருங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன உதாரணம் இது. பிறன்னா என்ன, எனக்கு சொந்த நபருக்கு நான் உதவி செய்யறதை விட தெரியாத ஒருத்தருக்கு நான் என்ன செய்யணும்னு விளக்கப்படுத்துறதுக்கு ஆண்டவராக இயேசு சொன்னார். நான் இப்போ ஒரு கதை சொல்றேன், இதுக்கு புரிஞ்சுக்கங்க. இது அலிகோரிக்கல் இன்டர்பிரேஷன்னா என்ன? எருசலேம் பரிசுத்த ஸ்தலம், எரிகோ
பாவத்தினுடைய நகரம். ஒருத்தன் எப்போ பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு பாவத்துக்கு நோக்கி போறானோ அப்போ நிச்சயமா அவன் பிசாசினால பிடிக்கப்பட்டு அவன் காயப்படுத்தப்படுவான். காயப்படுத்தினது பிசாசு. அந்த வழியா பழைய ஏற்பாடு வருகிறது. பழைய ஏற்பாடு அவனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யல. சட்டங்கள் அவனுக்கு எந்த உதவியும் செய்யல. நியாயப்பிரமாணம் அவனுக்கு உதவியே செய்ய முடியல. அப்ப அந்த வழியாக இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து வந்து அவன் காயத்தை தன் ரத்தத்தினால் என்ன செய்கிறார்? கழுவுகிறார். அவனை தன் மீது சுமந்து கொண்டு போய் பரலோகத்திலே சேர்க்கிறார். பரலோகத்திலே சேர்க்கிற அவர் அவனுக்கு 2 காசுகளை கொடுத்தார் அல்லவா? அது 2 ஏற்பாடுகள். ஒன்று புதிய ஏற்பாடு, ஒன்று பழைய ஏற்பாடு. அந்த சத்திரக்காரன் சொன்ன நான் திரும்பி வருவேன்னு. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரு? கதை நல்லா இருக்கா? இப்படி பைபிள் படிப்பாங்க அவங்க. பைபிளுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கிறது ஒரு சம்பவத்திற்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை உருவாக்குறது. நம்ம இதுக்கு விளக்கம் இதுதான் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் வராது. இப்போ நீங்க ஒரு கனவு காண்றீங்க. பாம்பு கனவுல வந்தா சாத்தான் ஏதோ உங்களை பண்ண போறான்னு அர்த்தம். சரியா? என்கிட்ட ஒரு அம்மா போன் பண்ணி கேட்டாங்க, பாஸ்டர் கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு வந்துச்சு, என்ன அர்த்தம்? நிச்சயமா உங்க வீட்டுல யாரோ சாக போறாங்க. சாவற மாதிரி கனவு கண்டா கல்யாணம் ஆகும். ஒரு விஷயத்துக்கு என்ன உண்டு? ஒரு குறிப்பு உண்டு, ஒரு விஷயம் உண்டுன்னு நம்ம என்ன செய்யறோம்? நாம யூகம் பண்ணி நாம ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு எடுக்க பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், செய்தித்தாள் மாதிரி படிக்க கூடாது. சம்பவங்களை என்ன பண்ணக்கூடாது? நாம சம்பவங்களுக்கு வேத வசனத்தை கற்பிக்க கூடாது. வேத வசனத்துக்குத்தான் சம்பவங்கள். அப்போ நம்ம ஜாக்கிரதையா பார்க்கணும். 3வது, தீர்க்க தரிசனம் குறித்து பயப்படக்கூடாது. 4வது, நான் என்ன செய்யணும்? சின்ன சின்ன குறிப்பையும் நான் என்ன பண்ணணும்? கவனிக்கணும். இப்போ இதை கவனிக்கிற இடத்துல எனக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. பைபிளை படிக்கிறவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு பார்த்தா, ஒன்று, இது ஏற்கனவே நிறைவேறிச்சுன்னு சொல்லி ஒருத்தவங்க படிக்கிறாங்க. ஒருத்தவங்க சொல்றாங்க இதுக்கெல்லாம் அர்த்தம் வேறன்னு புதுசா கற்பிக்கிறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வரலாற்று சம்பவம். வரலாறு என்று சொன்னா 70ல முடியல, 70க்கு அப்புறம் இருக்கக்கூடிய சபை காலகட்டத்துல எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இது ஃபியூச்சர் கிடையாதுன்னு நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் சபைக்குரியது அப்படின்னு நம்புறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் சபை. இப்ப பாத்தீங்கன்னா சபையில நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இது சம்பந்தப்படுத்தி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் நாம யாருன்னா we are the futurist ன்னு சொல்லும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இப்போ 1வது அதிகாரம் 1வது வசனத்தை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். சரி, இதுலயே பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. இப்ப எத்தனை காலம் அது? நீ கண்டவைகள், கண்டவைகள்னா ஏற்கனவே பார்த்தது, இருக்கிறவைகள்னா பிரசன்ட், சம்பவிக்க போகிறவைகள்னா ஃபியூச்சர். 3 காலமும் இருக்கிறது. நீ ஏற்கனவே கண்டவைகள், இப்பொழுது இருக்கிறவைகள், சம்பவிக்க போகிறவைகள். இப்ப இந்த பிரின்சிபலை பாருங்க. வேதாகமத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஏதோ புதுசா தோன்றக்கூடிய விஷயம் இல்லை, ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது.
ஏற்கனவே நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது. அப்படி பார்த்தா மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நாம் இந்த வேதாகமத்தை படிக்கிறப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரருக்கு இதை காட்ட விரும்புறாரு, தம்முடைய விசுவாசிகளுக்கு இதை வெளிப்படுத்த விரும்புறாரு. என்ன வெளிப்படுத்த விரும்புறாரு? ஏற்கனவே இருந்தது, இப்பொழுது நடக்கிறது, வரப்போகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி இதை பார்க்கணும், எப்படி இதை படிக்கணும், எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் மிக தெளிவான நம்பிக்கையை உடையவனாய் இருக்கும் பொருட்டு அவர் வருவார் என்பதை அவன் விசுவாசிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. அவர் வருவார் என்பதை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ஏற்கனவே நடந்துருச்சுன்னு நம்புற கூட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னா there is a question. அவர் வருவார்னு கடைசி காலத்துல பரிகாசக்காரர் என்ன பண்ணுவாங்க? தோன்றி நிறைய பேர் கேட்பாங்க, எங்க இன்னும் வரல அப்படின்னு. பேதுரு அப்படிதானே சொல்றாரு, நான் வருவேன்னு சொன்னார். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், 70லயே வந்துட்டு இருந்தாருன்னா, 70லயே கிபி 70லயே வந்திருந்தாருன்னா, நான் வருவேன்னு சொல்ற விஷயம் முடிஞ்சிருச்சா? அவர் வருவேன்னு தான் அவர் சொன்னதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்போ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். வேதாகமத்தை படிக்கிறப்போ நான் ஒரு இலைக்கு வருகிறேன்னு சொன்னா எல்லா இடத்துலையும் கவனிக்கிற இடத்துல நான் வரும்பொழுது இந்த வேதத்தை படிக்கிறப்போ ரொம்ப ஜாக்கிரதையா நான் விளக்கம் கொடுக்கிறப்போ என்னுடைய சொந்த அர்த்தத்துக்கு எடுத்துக்காம ஒட்டுமொத்த அர்த்தத்தையும் கவனிக்கிறதுக்கு என் சிந்தையை தாழ்த்தணும். ஃபர்ஸ்ட் இந்த புஸ்தகம் எனக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும் போல இருக்குது. சாதாரணமா நான் இன்னைக்கு போய் பேசுறதை பத்தி பேசணும்னா ஈஸி, அதை படிச்சுட்டு போறது. ஆனா இயேசுவானவர் சொன்னாரு, ஏற்கனவே இருக்கிறவை, ஏற்கனவே நடந்தவை, அப்பொழுது நடக்கிறவை, நடக்க போறவைன்னு சொன்னா இது மூன்றையும் நான் எப்படி லிங்க் பண்ணி படிக்கிறது? என் வாழ்க்கைக்கு அது ரொம்ப அவசியம் தானே அப்படின்னு சொன்னா அது அவசியமா நான் எப்படி படிக்கணும்? கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தா நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், காலம் சமீபமா இருக்கிறது. ரொம்ப சமீபமா இருக்குதுன்னு சொன்னார்ல, அது எவ்வளவு சமீபம்? 1 பேதுரு 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். சரி, இப்ப இதை இப்படி சொல்லும் பொழுது 8வது வசனத்தை பாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டும். நீங்க இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறப்போ காலம் அரை காலம்னு படிச்சீங்கன்னா தானியேல்ல ஒரு காலங்கிறது எத்தனை வருஷம், ஒரு நாளுங்கிறது எத்தனை வருஷமா கணக்கு பண்ணணும். இதெல்லாம் புரியாம நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? கர்த்தர் யாரு, அவர் பார்வையில இந்த பைபிளை படிக்கணும். நம்ம பார்வையில என்ன பண்ணக்கூடாது? படிக்க கூடாது. சோ வேதாகமம் எங்கெல்லாம் எப்படிலாம் சொல்லி இருக்குதுங்கிற அடிப்படையில தான் இதை படிக்கணுமே ஒழிய நாம புதுசா கற்பனை எழுதக்கூடாது. சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் 4 காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன காரியங்கள் மறுபடியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம் நிறைவு பண்றதுக்கு முன்னாடி. 1, செய்தித்தாள் மாதிரி படிக்கக்கூடாது. பேரழிவுகளையோ சம்பவங்களையோ என்ன பண்ணக்கூடாது? நம்ம இஷ்டத்துக்கு தொடர்பு படுத்திடக்கூடாது. தீர்க்க தரிசனங்களை பார்த்து பயப்படக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம என்ன பண்ணணும்? ரைட். இது 5வது சொல்றதுக்கு முன்னாடியே இதை எத்தனை விதமா புரிந்து கொள்றதுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா, 1 ஏற்கனவே நிறைவேறி விட்டது அப்படின்னு நம்புறவங்க இருக்கிறாங்க. 1. 2வது வரலாற்று சபை வரலாற்றுல இது நிறைவேறிட்டு இருக்குது நம்புறவங்க 2வது கூட்டம் இருக்கிறாங்க. 3வது இது எல்லாமே உருவகம், இது எல்லாமே சிம்பாலிக், அதனால இதுல இருந்து ஸ்பிரிச்சுவல் பாடங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. 4வது இது நிகழ்காலத்துல
நம்மிடத்துல கர்த்தர் நமக்கு உணர்த்துவதற்கும் எதிர்காலத்தில் அவர் நிறைவேற்ற போகிற காரியங்களை தெளிவுபடுத்துறதுக்கும் எழுதப்பட்டது தான் இது. இது இன்னும் நிறைவேறவில்லை, வருகிறார் என்பது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம். அவர் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறார், அவர் வரப்போகிறார். இது எதுவுமே இன்னும் நிறைவேறவில்லைங்கிறது தான் நம்முடைய வியூ. இப்பொழுது நான் யாராக இருக்கணும்னு சொல்றதும் இந்த புஸ்தகம் தான். இதுக்கு மேல என்ன சம்பவிக்க போகிறது சொல்றதும் அதுதான். அதனாலதான் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகள் சொன்னார் இல்லையா? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை சொல்ல போனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒப்புவித்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்த்தா, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய விஷயத்துல இது சபை காலத்துக்கு முழுவதற்கும் உரிய நிகழ்ச்சிகளை 1-3 அதிகாரங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. பரலோகத்துல என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத 4-5 அதிகாரங்கள் சொல்லியிருக்கிறது. தானியேலுடைய 70 வாரமாகிய உபத்திரவ கால சம்பவங்களை 6வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் இருக்கு. 20வது அதிகாரம் 1000 வருஷ அரசாட்சியை பற்றி பேசுகிறது. புதிய வானம் புதிய பூமியை பற்றிய விஷயத்தை 21, 22 பேசு. சீக்கிரம் அப்படிங்கிற வார்த்தை, இதுக்கு என்ன ஷார்ட்லி அப்படின்னு போட்டிருக்கு. டக்கோஸ் அப்படின்னு சொன்னா சீக்கிரத்தில். இந்த வார்த்தை நிறைவேறும் போது அது எவ்வளவு நாள்னு கேட்டா, நம்ம இப்ப வாசித்த மாதிரி ஆண்டவருக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷங்கிறது. அப்ப அவருடைய கணக்குல வெறும் 2024 வருஷம் என்ன கிடையாது, சீக்கிரம் இல்லை. சரி, நம்ம லைஃப் சீக்கிரம் வந்து போச்சுன்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம். 2025 தொடங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? ஜனவரி ஜம்ப் பண்ணிருச்சுங்க, பிப்ரவரி அப்படி பெல்ட் போட்டுடுச்சு, மார்ச் குயிக்கா போயிடும், ஏப்ரல் அப்படி ஏமாத்திட்டே போயிடும், மே அப்படி மேய்ஞ்சிரும், ஜூன் அப்படி ஜூட்டா போயிடும். சரி, அப்படி போதும் இது வரைக்கும். சரிங்களா? வேக வேகமா போகுது இல்ல, எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னே தெரியல. ஊழி இங்க வந்து ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சா? ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா ஒரு மனுஷனுக்கு 60 வருஷங்கிறது எவ்வளவு குயிக்கா போயிடுச்சுன்னு தெரியல. வருஷங்கள் என்னடா இப்பதான் பார்த்த மாதிரி 15 வருஷம் ஆயிடுச்சா? ரொம்ப குயிக் ஆயிடுச்சு. அப்படியே இந்த ட்ரௌசர் மாட்ட தெரியாம மூக்குல சளி ஒளி இந்த புல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? வித்தின் குயிக் டைம் அப்படி 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 மாறிட்டாங்கல்ல. இப்ப பார்த்தா ஹீரோயின் கணக்கா இருக்கிறாங்க, ரொம்ப குயிக்கா. ஆனா கர்த்தர் வரப்போறாருங்கிற அந்த குயிக் சம்பவங்கிறது எத்தனை நாள், எத்தனை வருஷம்? ஏதோ 2000 வருஷங்கிறதுனால எல்லாம் இப்போ நம்ம கடைசி காலம் எனக்கு தெரிஞ்சு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. நம்ம தானே, நம்மளாம் எந்த காலத்துல இருக்கிறோம்? 2000 வருஷமா சொல்லியிருந்தாங்கிறாங்க. ஒருவேளை இன்னும் 40,000 வருஷம் ஆனாலும் நமக்கு கடைசி காலம்தான். அப்ப இந்த பைபிள் படிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்னைக்கு இது கடைசி நாளா இருக்கலாம்னு படிக்கலாம். ஆனா முடிவு யாருது கிடையாது, என்னது கிடையாது. முடிவு அவருது. அப்ப அவர் இதுல என்ன சொல்ல வந்திருக்கிறாருங்கிறத பாக்குறதா எனக்கு ரொம்ப முக்கியம். என்கிட்ட என்ன கொடுக்க வந்திருக்கிறார் இயேசுவானவர், நான் எப்படி பார்க்க போறேன், அவர் என்ன செய்ய போறாருன்னு பார்க்க போறேன். நான் ஏங்க இதை பார்த்து பயப்படணும், நான் ஏங்க குழம்பணும்? இப்போ ஒருவேளை ஒரு சின்ன பூமி எதிர்ச்சி வந்துச்சு, உடனே ஐயோ முடிஞ்சிச்சா, உலகம் அழிஞ்சிருமா, இது அவ்வளவுதானா? இல்லவே இல்லை. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டியது இல்லை. என்ன இதை எப்படி படிக்க போறேன்னு பார்த்தா, முதல் 3 அதிகாரத்துல சபையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்ங்கிறத கர்த்தர் என்ன பண்ணுவாரு, போதிப்பார். பரலோகத்துல என்னெல்லாம் சம்பவிக்க போகிறது 4-5 அழகா நமக்கு படிச்சு கொடுத்துரும். 6-19 கவனிச்சு பார்த்தா, உபத்திரவ காலம்னு சொல்ற இந்த விஷயங்களுக்கும் சபைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னு கேட்டா இல்லவே இல்லை. அதெல்லாம் போட்டு நம்ம இழுத்து வச்சு இந்த சம்பவம் அந்த சம்பவம் நம்மளை பயமுறுத்துறாங்க பாருங்களேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உண்மையாவே 1000 வருஷ அரசாட்சிங்கிறது என்ன நடக்கும், அப்ப யார் யார் என்னென்ன செய்வாங்க, இதெல்லாம் நம்ம படிப்போம்.
21:22 பார்த்தா புதிய வானமும் புதிய பூமும் படைக்கிறப்போ நாம யாரா இருப்போம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறப்போ நமக்கு ஒரு தெளிவு வரும் பாருங்க, நமக்கு ஒரு தைரியம் வரும் பாருங்க, நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க. அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப நேசிச்சு படிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் எதுவா இருக்குன்னா அது வெளிப்படுத்தின விசேஷம். நீங்க இத்தனை நாள் பயந்து இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு குழப்பமா இருந்துச்சுன்னா, நீங்க மற்றவங்க பண்றதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஆனா கேள்வி கேட்டு சரியான அடிப்படையில படிச்சோம்னா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்து அதை இயேசுவானவர் தம்முடைய தூதர்கள் மூலமாய் யோவானுக்கு வெளிப்படுத்தி அதை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பித்து, யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பதற்கு கொடுக்கப்பட்ட உன்னதமான புத்தகம். நாம இதை படிக்க வேண்டிய விதத்துல படிக்கணும். நியூஸ் பேப்பர் மாதிரி படிக்க கூடாது. சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி டக்குன்னு நாம முடிச்சிடக்கூடாது. நமக்கு தெரியாத சம்பந்தங்களை இதுல கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. குறியீடுகளை மாத்திக்கிட்டு இருக்க கூடாது. இதுல குறிப்பிட்டு சொல்லப்போனா நூதனமா இதுக்கு அலிகோரிக்கல் இன்டர்பிரேஷனை கொடுத்து நாமளா ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனா சின்ன சின்ன குறிப்பை கூட கவனிச்சு பார்த்து படிக்கணும். கவனமா ஒவ்வொன்றையும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்கணுமே ஒழிய யார் என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் இங்க என்ன பண்ணக்கூடாது, கொண்டாந்து சேர்க்கக்கூடாது. மற்றவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறாங்க, நிறைவேறிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, இதுக்கு அர்த்தம் வேறன்னு சொல்றாங்க. இல்லைங்க, நாங்க எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குற புத்தகமும் இதுதான். எதிர்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல போறதும் இதுதான். அப்ப நான் எப்படி பார்க்க போறேன், நான் என்ன தைரியப்படுத்திக்கிறதுக்கும், நான் சரியா நடக்கிறதுக்கும், நம்பிக்கையுடையவனா இருக்கிறதுக்கும், தெளிவுள்ளவனா இருக்கிறதுக்கும் நான் ஒரு புத்தகத்தை ஆதாரமா வச்சிருப்பேன்னா அது வெளிப்படுத்தின விசேஷம். அதை கர்த்தர் எனக்கு படிச்சு கொடுப்பார். சரிங்களா? கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இந்த பாடங்களை நீங்க அடுத்த வாரம் ஒருவேளை பைபிள் ஸ்டடி கேட்குறீங்க, கண்டினியூஸா என்னைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. இட் வில் ஹெல்ப் யூ டு லேர்ன் ப்ராப்பர் வே. சரிங்களா? கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டு. கண்ணில் முன் நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, இரக்கமுள்ளப்பா, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எவ்வளவு மகத்துவமான தேவன். காலங்களையும் வேலைகளையும் எங்களுக்கு அறிகிறது எங்களுக்கு ஏற்றதில்லைன்னு சொல்லி ஒருவேளை யோவான் அவருடைய காலத்தில் அதை யோசித்திருக்கும் பொழுது, இந்த காலத்துல இதை நான் சம்பவிப்பேன்னு சொல்லி மறைபொருள்களாய் இருந்தவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறேன். நீர் வெளிப்படுத்தின ஒவ்வொரு காரியமும் எங்கள் விசுவாசத்துக்கு துணையாய் இருப்பதற்காக, எங்களுடைய நம்பிக்கை பெறுவதற்காக, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அன்பின் பிரயாசத்திலே இருப்பதற்காக, நாங்கள் இந்த வேத புத்தகத்தை நூதன காரியங்களாய் எடுத்துக்கொள்ளாமல் புதுசான சம்பவங்களை எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து அர்த்தம் கொள்ளாமல், ஏற்கனவே எழுதப்பட்டது, நிலைப்படுத்தப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது, அதை சரியான விதத்துல புரிந்து கொண்டு எங்கள் விசுவாசம் வளர, எங்கள் விசுவாசம் உறுதியாயிருக்க, நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள, பிதாவாகிய தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ள, எங்கள் விசுவாசம் உறுதியாய் இருப்பதனாலே நீர் எந்த நோக்கத்திலே எல்லாரையும் மீட்டிருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறும் பொழுது உண்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் இந்த வசனங்களை குறித்து பயப்படவோ குழப்பம் அடையவோ நூதனமாய் யோசிக்கவோ தேவையில்லை. கவனமாய் படித்து உண்மையாகவே நீர் எங்களுக்கு எதை போதிக்கிறீரோ அதன் அடிப்படையில கை கொள்ளத்தக்கதாக நாங்கள் வாசித்து கேட்டு கை கொண்டு பாக்கியவான்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். மீட்பெரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்கும்